ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பணவரவு சந்தோஷம் தரும். ஆகா, மகாலட்சுமினாலே துட்டு தானே சார் அப்படின்னு. நம்ம ரேஞ்ச் என்ன, நம்ம இமேஜ் என்ன, சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் டேலண்ட்டுக்கு, உங்கள் கெட்டிக்காரத்தனத்துக்கு, உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு, உங்கள் திறமைக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளு. ஆடி பெருக்கான், ஜவுளி வாங்குங்கிறாங்க, நகை வாங்குங்கிறாங்க, அதை வாங்கு இதை வாங்குங்கிறாங்க, புண்ணியத்தை வாங்குன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய டிசிஷன் மேக்கிங் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, கண்ணால் லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு தான் நான் கன்னிராசி நேயர்களுக்கு கேட்கறதுல இருக்கிற குழப்பங்கள், குலதெய்வ வழிபாடுகள், எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள், ஆடி மாதம் வேற உக்ர தெய்வங்களினுடைய விசேஷங்கள், வைபவங்கள், இதை பற்றின கலந்தாய்வுகள் இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 17ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்துடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். ஜோதிட வரலாறு, கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளம், ஜோதிட குறிப்புகளுடன் கண்களுக்கு விருந்தாக எனது ஜோதிட படைப்புகள் உங்களை தேடி உங்கள் வரவேற்பறையில் உங்கள் உள்ளம் கைகளில் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. இன்னைக்கு சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இரவு 9:34 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறம் மேல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். சதுர்த்தி திதி இரவு 11:12 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் பஞ்சமி திதி ஆரம்பிச்சிடுது. சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். மகம் பூரம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வேற. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை, மாலை 3 4:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இப்படி சந்திரன் பூரட்டாதி உத்திரட்டாதிங்கிற 2 நட்சத்திரத்துல ஆதின்னு முடிகிற 2 நட்சத்திரங்கள்ல சஞ்சாரம் செய்யறாரு. மகம் பூரம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கே. கார்த்திக் சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் உங்க ஸ்டைல்ல நாங்கள் ஃபாலோ பண்றோமே, எளிமையா நாங்கள் ஏதாவது ஒரு எந்த நிறத்தில் இன்னைக்கு வஸ்திரம் போட்டால் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம், உங்கள் ஜோதிடம் கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கே, உங்கள் ராசி பலன் ரிலையபிளாக இருக்குன்னு தான் நம்பி கேட்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, பாசத்திற்குரிய, அன்பிற்குரிய, தைரியத்திற்குரிய மகம் பூரம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு, சார் மகாலட்சுமியா சார், மான், மீன், மயில், ஆந்தை, குதிரை, யானை, அடடா மகாலட்சுமியா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய தருணம் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போது சார் மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை இன்னைக்கு ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், ஆதிசங்கரர் மகாலட்சுமி மீது பாடின கனகதாரை ஸ்துதிங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கறதும், அது தமிழ்லையும் கேளுங்க இல்லை சமஸ்கிருதத்துலேயும் கேட்டுட்டு இன்னைக்கு நாளை ஆரம்பிக்கிறது. அவளுக்கு தாமரைப்பூ தானே பிடிச்சது, அந்த தாமரை பூ நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக பெண் ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, ஆண் ராசி நேர்களாக இருந்தாலும் அந்த தாமரை பூ கலரை பயன்படுத்திட்டு இன்னைக்கு நாளை ஆரம்பிப்பதோ, அந்த தாமரை பூ நிறத்துடன் இன்னைக்கு நாளை ஆரம்பிக்கிறதோ இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் மகம் பூரம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக கொடுக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்கள் வேற வண்ணங்கள் பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. மகாலட்சுமியினுடைய வழிபாடு. குபேரன் பிறந்தது புரட்டாதி நட்சத்திரம். மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைத்தது யாருக்கு அப்படின்னா குபேரனுக்கு. குபேரன் கேட்ட வரத்தால் தெய்வங்கள் மகிழ்ந்தார்களாம், இப்படி அல்லவா வரம் கேட்க வேணும் அப்படின்னு. அப்போ உங்களுக்கும் இந்த வரம் மகாலட்சுமி தருவா அப்படிங்கிற ஒரு கருத்தோட இன்னைக்கு நாளினுடைய ராசி பலன். எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும்
சார் மறந்துட்டேன், இந்த பாருங்க லேட் ஆகிடுச்சு, இதை தேடிட்டு இருக்கேன், அதை தேடிட்டு இருக்கேன், இந்த ரசீதை எங்கே வச்சேன்னு தெரியல, இந்த பில்லை எங்கே வச்சேன்னு தெரியல, இந்த ஐடி கார்டை எங்கேயோ வச்சுட்டேன், இந்த பழைய ஃபைல் ஒன்று கேட்குறாங்க அனுப்புறதுக்கு, சுற்றி சுற்றி வர எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு ஒரு பெரிய தேடல், ஒரு தவிப்பு. கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, சாய்மானம் பத்தலை அப்படின்னு எந்த பக்கமும் சாயாமல் தீர்ப்பு சொல்லக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு கொஞ்சம் சாய்ந்து சாய்ந்து வலிக்குது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இருக்கும். அரக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தை உங்களுக்கு அந்த காணா போன பொருளை தேடி கொடுக்கறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி எதையாவது தோளில் போட்டுட்டு தேடினீங்கன்னா பார்த்துக்கங்களேன், இந்த துண்டை காணோம், சோப்பை காணோம், சீப்பை காணோம். இந்த சீப்பை மட்டும் எங்கே போகுதுன்னு தெரியல சார். நானும் வச்ச இடத்துல எடுத்த இடத்துல வச்சு வச்சு பார்க்குறேன், யாரோ மாற்றி வச்சிடுறாங்க, யாரோ டப்பிங் கொடுக்குறாங்க, யாரோ மாற்றி வச்சிடுறாங்க அப்படின்னு. யாரோ மாற்றி வச்சுட்டாங்க, அதை கூடி தேட போகிறது நீங்களாக தான் இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பண வரவு சந்தோஷம் தரும். ஆகா, மகாலட்சுமினாலே துட்டு தானே சார் அப்படின்னு. பணத்தை எங்கே தேடுவேன், கஞ்சன் கையில் புகுந்து விட்டாயோ, திருப்பதி உண்டியலில் மாட்டிக்கொண்டாயோ, சுவாமிகள் அடங்கலில் சரண் புகுந்தாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ அப்படின்னு. இந்த பணம் அங்கே கொடுத்துட்டேன் சார், இவங்களுக்கு கொடுத்துட்டேன் சார், அங்கே வெயிட்டிங் அப்படின்னு. இந்த வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் கொஞ்சம் குஸ்தி போட்டு வசூலிஸ்டாக வலம் வர வேண்டிய அமைப்பு. வயலினிஸ்ட் இல்லைங்க, வசூலிஸ்ட்டு. வசூல் பண்ணால் அப்புறம் வசூலிஸ்ட்டு தானே. பழைய பாக்கியை வசூல் பண்ணுறதும், வட்டி தொகை, வாடகை தொகை, வரவு வைக்க வேண்டிய தொகை, நீண்ட நாளாக பெண்டிங்காக இருந்த அமௌண்ட்டு இன்றைக்கி கேட்டிங்கன்னா டக்குன்னு உடனே வந்துடும்னா பார்த்துக்கங்களேன். சார் அமௌண்ட்டா சார், காம்பவுண்டா சார், இந்த இன்ட்ரெஸ்ட் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ரிஷபராசி நேயர்கள் இருப்பாங்களா சார்? ஒன்றே ஒன்று, இந்த பழி வாங்குறேன், இந்த திட்டுறேன், இந்த சண்டை போடுறேன் அப்படின்னு யாரையாவது திட்டினீங்க, சண்டை போட்டிங்கன்னா டக்குன்னு எதிர்த்து பேசிடுவாங்க. நம்ம கெத்து குறைஞ்சி போயிடும். அடுத்து இருக்க மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கெத்தை காப்பாற்றணும், கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நானும் எவ்வளவு தான் பாடுபடுறது. மூச்சை போட்டு பேசுகிறேன், மூச்சை போட்டு செய்கிறேன், மூச்சை போட்டு எல்லாம் செய்கிறேன். சார் அப்ஸ்டர் சார், சார் டவுன்ஸ்டர் சார், அலைய விடுறாங்க சார், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கி உங்களுக்கு வண்டிக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட்டுறேன், ஏன் இந்த திருவுற, இந்த ஆக்சிலேட்டர் இந்த முறுக்குறியான்னு அழுதுடுவீங்க. வாகனத்திற்கான விரயங்கள், அட்லீஸ்ட்டு வண்டியில் எரிபொருளாவது போட்டு நிரப்ப வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். எரிபொருள் பற்றாக்குறையுடன் இன்னைக்கு நாள். அடுத்த இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் காத்து வாக்கில் மரியாதை. ஓ அப்படியா, காதலுக்கு மரியாதை கேள்விப்பட்டிருக்கேன், காத்து வாக்கில் 2 மரியாதைங்கிறது நீங்கள் சொல்லி தான் தெரியுது அப்படின்னு. நம்ம ரேஞ்ச் என்ன, நம்ம இமேஜ் என்ன, சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் டேலண்ட்டுக்கு, உங்கள் கெட்டிக்காரத்தனத்துக்கு, உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு, உங்கள் திறமைக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. என்ன பண்ணுறது, கொஞ்சம் டைம் தள்ளி போயிடுச்சு, அதனால் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. அப்போ பெரிய மனிதர்களோட அறிமுகங்கள், சந்திப்புகள், அப்பாயின்மெண்ட்ஸ், லீவு தான், ரெஸ்ட்டு தான், ஆனாலும் கடமை இருக்குது எழுந்தறி பொன்னி நதி பார்க்கணுமே, ஆடிப்பெருக்கு வேற நாளைக்கு கிட்டத்தில் இருக்கே, தண்ணி வந்துருமா வராதா, வலிமேல் விதி விழி வைத்துன்னு சொல்கிற மாதிரி இந்த நதியின் பாதையில் அப்படின்னு. நதியின் பாதை எப்பேற்பட்டது, ஆறு தன் வரலாறு கூறுதல், தண்ணி வந்துடுமா நதியில் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய விளம்பரமெல்லாம் ஆடிப்பெருக்கான், ஜவுளி வாங்குங்கிறாங்க, நகை வாங்குங்கிறாங்க, அதை வாங்கு இதை வாங்குங்கிறாங்க, புண்ணியத்தை வாங்குன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை இருக்கும். அதை கூடி மதிப்பு மரியாதையுடன் கடகராசி நேயர்களுக்கு காத்து வாக்கில் 2 மரியாதை. முதல் மரியாதையும் உண்டு, காதலுக்கு மரியாதையும் உண்டு. நான் காதலுக்கு மரியாதைன்னு தான் சொன்னேன், வேற எதையும் சொல்லலை, நீங்கள் வேற எதையும் நினச்சிக்காதீங்க. அடுத்து இருக்க சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் தான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமோன்ட்டீங்க, தாமரை பூ கலர் வஸ்திரம் போடு அப்படின்ட்டீங்க, பத்தலை அப்படின்னு, பத்தலை வெத்தலை இப்படின்னெல்லாம். இந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் இருக்கும். சார் மாத்திரை கிடைக்கல சார், மருந்து கிடைக்கல சார், ஸ்டேஷ்னரி ப்ரொஃபஷனரியில் இது கிடைக்கல, சக்கரை தீந்து போச்சான், அதை என்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நானே தான் கடைக்கு போகணுமா? இன்றைக்கி பாருங்களேன், கூட்ட நெரிசலில் மாட்டிப்பீங்க. கூட்டத்தில் 10ஓட 1 11, அத்தோட 1 இதுவும் 1, ஐயா என்னையும் ஒன்றா நிற்க வச்சுட்டாங்க ஐயா ரொம்ப நேரம், இந்த கால் ரொம்ப வலிக்குது, இந்த மூட்டு ரொம்ப வலிக்குது, மூச்சு வாங்குதேன்னு சொல்ல வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்கு இருக்கும். தேடி போகிற பொருள் கிடைக்காது, தேடினாலும் கிடைக்காது, தேடினாலும் வரமாட்டேங்குது அப்படின்னு 2-3 இடத்துலையாவது ஏமாற்றங்களுடன் கூட்ட நெரிசலில் காத்திருந்து
இந்த அப்பாயின்மெண்ட்டு கேள்விப்பட்டிருப்போம். டிஸப்பாயின்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டிஸப்பாயின்மெண்ட் தான் இன்றைக்கி இருக்கும். அதுக்காக தான் இந்த பரிகாரம்லாம் சொல்கிறது. அப்போ ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த நியாய விலைக்கடை, அநியாய விலைக்கடை, சார் இதுதான் சான்ஸுன்னு ரேட்டை தூக்கிட்டாங்க சார், அநியாய விலை சொல்கிறாங்க சார், எப்படி சார் நம்ம கொடுக்கறது? 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, 100 ரூபா எக்ஸ்ட்ரா. இந்த எக்ஸ்ட்ரா காசு அப்படின்னாலே ஒரு சின்ன கோபம் அப்படிங்கிறது இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தில்லுக்கு துட்டுக்கு தில்லு. உங்கள் தைரியம்தான் விஜயலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி. உங்கள் பக்கம்தான் தைரியம். எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு துணிஞ்சு நிற்க வேண்டிய தருணம். இந்த 1000ல் நான் ஒருவன் 1000ல் ஒருத்தி அம்மா நீன்னு சொல்ல வேண்டிய நிலை கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். 1000 நிலவே வா, ஒரு 1000 நிலவே வா அப்படின்னா, ஆமாம் சார் 1000 வருது அப்படிங்கிறது தான் கன்னிராசி நேயர்களுக்கு. அப்போது கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் நல்ல இணக்கமான தருணங்கள், நல்ல புரிதல், நல்ல குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க வேண்டிய அமைப்பு. டிசிஷன் மேக்கிங் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே கண்ணால் லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு தான் நான் கன்னிராசி நேயர்களுக்கு கேட்கணும். டைட்டில் காலிலே போடலாம் போல இருக்கே, கன்னிராசி நேயர்களே கண்ணால் லட்டு தின்ன ஆசையா காக்கா கீ அப்படின்னு. இந்த கன்னிராசி நேயர்கள் இன்னைக்கு மாலை நேரத்தில் ஒரு இனிப்பு பொருள், ஒரு சந்தோஷமான செய்தி, ஸ்வீட்டை எடு கொண்டாடுன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு தருணங்கள், ககக போ அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பின்தூங்கி முன்னெல்ல வேண்டிய தருணங்கள். ஆமாம் சார் லீவு தான், ரெஸ்ட்டு தான், நமக்கு எங்கே, சன்னுக்கு ஏது சண்டே, துளாராசிக்கு ஏது ஹாலிடே அப்படின்னு என்ன பண்ணுறது? இந்த வாஷிங், க்ளீனிங், அப்புறமேல் இந்த குக்கிங் எல்லாமே நான் தான் அப்படின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு பொறுப்புடன் சுற்றக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பொறுப்பு குட்டி அப்படிங்கிற பேர் இன்றைக்கி வந்துடும். வேலைன்னு வந்துட்டா வேற நீங்கள் வெள்ளைக்காரன், என்ன தான் சிவப்பு கொடியை காட்டினா கூட உங்கள் வேலையை நீங்கள் நிறுத்த மாட்டீங்க. சிவப்பு கொடியை காட்டினா ட்ரெயினே நிற்கிது துலாம் ராசி நேர்லேயே, நீங்கள் நிற்க மாட்டீங்களான்னு. முடியாது, நாங்கள் வேலை செஞ்சே தான் தீருவோம். வேலை செஞ்சு பழகிட்டோம் சார், என்ன பண்ணுறது, கை கால் அசதியாக இருக்குது, கொஞ்சம் அங்கங்கே இந்த ஜண்டு பாம், இந்த அயோடெக்ஸ், இந்த பவர் க்ரீம் இதெல்லாம் தேடிட்டு தான் இருக்கிறோம். யாரையாவது ஹெல்ப் பண்ண சொன்னால் கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க. 1 மேன் ஆர்மி, 1 உமன் ஆர்மி, எங்கேயா இருந்தாலும் ஒரு ஆள் தான். நான் ஒத்தையாலவே நின்று கத்தையா வேங்கைய மகன் ஒத்தையில் நிற்கிறேன், கத்தையில் வாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு டென்ஷன், படபடப்பு, போராட்டம், மனப்போராட்டம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த விறுவிறுப்பான நாளாக இருக்கும். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ரெடி அவைட்டிங் ஃபார் ரிசல்ட்ஸ் அப்படின்னு. இந்த அவுட்புட் வந்துச்சா வரலையா, இட்லி வெந்துச்சா வேகலையா, இந்த அன்புக்குரிய துணை சாப்பிடுவாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கே டயத்துக்கு சாப்பிட முடியுது, என் டைம் தான் இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு. டைம் பத்தல, 24 ஹவர்ஸ் பத்தல, இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். நல்லா இருக்குமேங்கிறதெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன், மேங்கிறதெல்லாம். ஆமாம் சார் உன் தமிழோடு விளையாடவே நான் வந்தோன்னு முருகப்பெருமான் சொன்ன மாதிரி உங்கள் திறமையோடு விளையாடுறதுக்கே இன்றைக்கி உங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, உங்களுடைய கொலீக்ஸ் இருப்பாங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவர்கள்லாம் இருப்பாங்க. உங்கள் திறமைக்கான சோதனை, உங்கள் திறமைக்கான ஒரு பரீட்சை அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குழந்தைகள்கிட்ட சின்ன சின்ன வாத விவாதங்கள் வந்து மறையும். பிள்ளைகள்கிட்ட இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சொல்ல வேண்டிய தருணம் விருச்சிகராசி நேயர்களுக்கு இருக்கும். கொஞ்சம் மாதம் ஆரம்பிக்குது, ஆனால் ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஆரம்பிக்கும் போதே ரொட்டேஷனா அப்படின்னு. ஆமாம் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது, மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது, மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறது, திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போட்டு டைம் பத்தலை அப்படின்னு உட்கார வேண்டிய தருணம் விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம். சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா, இந்த சூரியன் வந்து வாவெனும் போது என்ன செய்யும் பனியின் துளி அப்படின்னு. கௌரவம், மதிப்பு, மரியாதை அதுதான் சூரியன். உங்களுக்கு அது எல்லாமே தேடி வர வேண்டிய தருணம். உங்களுக்கான ஹானர், உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், ஸ்டேஷ்னரி, ப்ரொஃபஷனரி, பிராண்டட் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள். குட்டி விண்டோ ஷாப்பிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த விண்டோ ஷாப்பிங்லேயும் நான் டிஸ்கவுண்ட் கேட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு ஆடி தள்ளுபடி எதில் கேட்குறதுன்னு விவஸ்தையே இல்லாமல் போச்சு. அதே மாதிரி இந்த கரிகாட்டை பேரம் பேசுறது, ஆட்டோக்காரங்கள்கிட்ட பேரம் பேசுறது முடியாது, நான் சொல்கிறது தான், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இந்த மீட்டர் ஆட்டோவை யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் புக் பண்ணி தரணுன்னா பாருங்களேன். அதே மாதிரி ஓலா, உபேர் இதெல்லாம் போட்டால் கூட எக்ஸ்ட்ரா காசு நான் கொடுக்க மாட்டேன், உள்ள காசு தான், வரீங்களா இல்லையா, இல்லை ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. இந்த நியாய விலைக்கடை, அநியாய விலைக்கடைக்கான ஒரு தீர்மானத்தை முடிவெடுக்க வேண்டிய தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். நெகோஷியேஷன்ஸ்,
உங்களுக்கு ஃபேவராக தான் போகும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் 5 வயசில் அண்ணன் தம்பிங்க, 10 வயசில் அட பங்காளி பங்காளின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த ரத்தத்தின் ரத்தமே, உடன்பிறப்பே, சகோதரா சகோதரி ஏன் இப்படி அப்படின்னு, இந்த பங்கு எப்படி போடுறது, இந்த பங்குங்கிற போங்கெல்லாம் இருக்கா, இந்த பங்காளி சண்டை அப்படின்னு சித்தப்பா பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளைகள் இவங்க இந்த பங்காளி வகைராக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள், குலதெய்வ வழிபாடுகள், எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள், ஆடி மாதம் வேறு உக்ர தெய்வங்களினுடைய விசேஷங்கள், வைபவங்கள், இதை பற்றின கலந்தாய்வுகள் இன்றைக்கி மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். போகலாமா வேணாமா, முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கலாமா, இல்லை வேணான்னு சொன்னதை விட்டுருவோமா, எதுக்கு புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படின்னு இருக்கிறத செய்யலாமா, இந்த மஞ்சள் நோட்டீஸ்லாம் பார்த்தாலே, மஞ்சள் நோட்டீஸ் இல்லைங்க, மஞ்சள் பத்திரிகை, மஞ்சள் நிறத்தில் இருக்கிற பத்திரிகை அப்படி சொல்லணும். இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிற பத்திரிகையை வாங்கினாலே கோவிலில் விழான்னு ஒரு குழு வருதே, இந்த விழா குழுவில் நம்மளையும் உறுப்பினராக சேர்த்துருவாங்களா, நமக்கு ஏதாவது பதவி பொறுப்பெல்லாம் கொடுத்துருவாங்களா, பதவி பொறுப்புலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருங்க. இன்றைக்கி இந்த எல்லை தெய்வங்கள், அன்னதானங்கள், ஆடி மாதத்தோட வைபவங்கள் இதெல்லாம் கலந்துக்கிறக்கான அழைப்பிதழ்கள் மகர ராசி நேயர்களுக்காக வரும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. அப்பா இப்போதான் நல்ல வார்த்தை கும்பத்துக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கைத்தட்ட வேண்டிய தருணங்கள். ஒரு கமெண்ட்டை தான் போடுங்களேன் கும்பராசி நேயர்களே, கைத்தட்டுறேன் அப்படின்னு. அப்போது சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு, குடும்பத்தில் நல்ல இணக்கமான தருணங்கள், நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள், குடுக்கல் வாங்கல், நல்ல பண பரிவர்த்தனைகள், கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிடுறதும். சார் நாணயத்தை காப்பாற்றிக்கிட்டா போதும் சார், நம்பிக்கையை காப்பாற்றிக்கிட்டா போதும் சார், நம்மளை நம்பி சொன்னாங்க, நம்ம திருப்பி அதை ட்ரிபியூட்டாக செய்து கொடுத்துட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு. பரவாயில்ல சார், கொஞ்சம் கேட்க ஆறுதலாக இருக்குது, கேட்க நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட வேண்டிய நிம்மதி உங்கள் சாய்ஸ். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. இது சொல்லும் போதே த்ரில்லிங்காக இருக்குது, இதில் வேற சந்திரன் ஏராசியில் தான் வராராமே இன்னைக்கு அப்படின்னு. அப்போ வரவேற்க வேண்டிய தருணங்கள், சிவப்பு கம்பள வரவேற்பு உங்களுக்கு இருக்கும், இல்லை நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதாங்க இந்த டிரைவர் டியூட்டி பார்க்குறது, அதான் ரதசாரதியோட வேலையை நீங்களே போய் பார்த்து ரிசீவ் பண்ணிட்டு வர்றது, நீங்களே போய் பார்த்து ட்ராப் பண்ணிட்டு வர்றது, அப்புறம் என்ன பண்ணுறது, கர்ட்டசி ப்ரொசீஜர் புரோட்டோகால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய தருணங்கள் ரொம்ப முக்கியமானவங்க இல்லையா, எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, நமக்காக அவங்க செய்கிறாங்க, நாம் திருப்பி செய்யணுமே அப்படிங்கிற தருணம், இந்த வரவேற்க வேண்டிய தருணங்கள். அப்போ 1000 நிலவேவா 1000 நிலவேவான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், பணவரவு, பொருளாதார ஆதாயங்கள், தன பிராப்தங்கள், வெண்ணிலவே அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். டெஃபினட்டாக குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி, மதிப்பு, மரியாதை, நெருங்குடா பார்ப்போன்னு சொல்ல வேண்டிய தருணம் இருக்கும். கண்டிப்பாக சந்திரன் இன்னும் உங்கள் ராசியை நெருங்கி வர பிற்பகலுக்கு அப்புறமேலே நிறைய சுபத்துவமான தருணங்கள், மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இன்றைக்கி மீனராசிக்காக உண்டு அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்போ கணவன் மனைவி இடையே நல்ல சந்தோஷமான தருணங்கள், மலர்கள், மாலைகள், ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ், சந்தோஷம் தர வேண்டிய, எதிர்பார்க்காத விருந்து, எதிர்பார்க்காத அழைப்பிதழ்கள், எதிர்பார்க்காத திடீர் அவுட்டிங், திடீர் ட்ராவல் பிளான், திடீர் அகாமடேஷன், டிக்கெட்ஸ் புக்கிங், சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள். அது இந்த ஐஆர்சிடிசியில் ஆன்லைனில் டிக்கெட் அவைலபிள்னாலே நம்ம கண்ணு ரெண்டும் டொபக்குன்னு விரிஞ்சிடும். இன்றைக்கி எதிர்பார்க்காத சந்தோஷமான பிரயாணங்கள், பயணங்கள் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதெல்லாம் கண்கூட பார்க்கலாம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.